அனுபவம் இருக்காது, பயிற்சியும் இருக்காது, ஆசை மட்டும் இருக்கும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் ஆல்ரெடி 8வது ஜென்ரேஷன் 10வது ஜென்ரேஷனில் போய்கிட்டு இருக்கா. நார்த் இந்தியாஸ்லையும் கூட இப்போ செகண்ட் ஜென்ரேஷன் லெவலுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போகுது. சவுத் இந்தியாவில் தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். இந்த ஜென்ரேஷனில் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒன்று இருக்குது அப்படிங்கிற அவேர்னஸ் நிறைய பேருக்கு வந்துருக்கு. சக்ஸஸ் பண்ணக்கூடிய நிறைய பேர் பார்க்க தான் பல தலைமுறைகளாக சொசைட்டியில் விதைக்கப்பட்ட ஒரு பயம். இந்த பணம் போனாலும் எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இல்லைன்னு ஒரு பணம் இருக்குல்ல. கன்ஃபியூஸ்டான மைண்ட் செட்டில் ஸ்கால்பிங்கை தொட்டிங்கன்னா அது வரைக்கும் வாழ்நாள் சம்பாரிச்ச பணமெல்லாம் ஒட்டுக்கா போயிடும். ஏன்னா நான் மார்க்கெட்டில் நான் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறது இன்னைக்கு தான் கார் ஓட்ட பழகிட்டேன். நாளைக்கே போய் F&O கலந்துக்கன்னா அது எப்படி பணம் இருக்குன்னு ஹோட்டல் வச்சவனா தான் இன்றைக்கி பெரிய லெவல் சக்ஸஸ் ஆகிட்டாங்களா? கிடையாது. அதே மாதிரி தான் மார்க்கெட்டு தான் அவங்க தொழில் முடிவு பண்ணிவிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வர்றீங்க அப்படின்னு சொன்னால் அது மேலே பயம் இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங்கில் உங்களுக்கு இருக்கிற ஆர்வம் தான். ஸோ அந்த ஆர்வம் எங்கேருந்து வந்துச்சு? அதுலேருந்து இந்த உரையாடலை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஐஏஎம்ல கேபிட்டல் மார்க்கெட் எதுக்கு படித்தோன்னா மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக படித்தோம். இந்த மாதிரி ஒரு லாஸ் வருதுன்னா நம்ம வந்து அதில் மனசே விட்டுருவோம். எப்போ போங்கப்பா எனக்கு இது வேணவே வேணாம். ஆனால் நீங்கள் ட்ரேடிங்கில் உங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணீங்க. எங்கேருந்து அந்த தைரியம் வந்துச்சு? நீங்கள் சொல்கிற மாதிரி விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒன்று. ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் என்ன மாதிரி மைண்ட் செட் வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, முதல்ல வந்து மார்க்கெட்டை நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா எக்ஸிஸ்டிங்கில் மார்க்கெட்டில் யார் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்கள பற்றி நீங்கள் சொன்னீங்க, அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு. ஆனால் இன்னும் நிறைய பேர் மேபி நம்ம பேரண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை நிறைய பேருக்கு வந்து நான் பணம் சம்பாதிக்கிறேன் அதை நான் வச்சுக்கிறேன், மேபி நம்ம வந்து ஒரு பேங்க்கில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதாகட்டும் போஸ்ட் ஆஃபீஸோ அந்த மாதிரி குறுகிய மைண்ட் செட்லேயே இருக்காங்க. பட் நம்மளுக்கு இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறப்ப அந்த மாதிரி நாலேஜ் அப்போ நம்மளுக்கு ஒரு 13% வருஷத்துக்கு நம்மளுக்கு ஏறுது. இந்த ஒரு அவேர்னஸே இல்லாமையும் இருக்காங்க. ஏன் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே நம்பி வரமாட்டாங்க? அவங்களோட மைண்ட் செட் பேசிக்காக நான் வந்து இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்குமே சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு கன்சர்ன். ஒரு சாதாரண ஒரு ரோட்டில் போகிறவர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு நான் ஒரு தடவை 1 கோடி ரூபா தர்றேன் அது வேணுமா, இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை 5 லட்ச ரூபா தர்றேன், நீ உயிரோடு இருக்க வரைக்கும் வாழ்நாள் ஃபுல்லாக 5 லட்ச ரூபா தரேன் அது வேணுமான்னு கேட்டால் மேக்ஸிமம் பீப்புள் 5 லட்ச ரூபாய் சூஸ் பண்ணுவான். ஒன்லி இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் தான் அந்த ஒரு கோடி ரூபாயை சூஸ் பண்ணுவான். இங்கே என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கான மனநிலை இருக்குல்ல. ஓகே, நீங்கள் இன்றைக்கி பொதுவாகவே இந்தியாவை பொறுத்த வரைக்குமே படித்து எப்படியாச்சும் நல்ல வேலைக்கு போயிருப்பா அப்படின்னு சொல்கிறவங்க தான் எல்லா பேரண்ட்ஸுமே. ஏதாவது ஒரு பேரண்ட்ஸ் எப்படியாச்சும் படித்து ஒரு எல்லாம் பெரிய பிஸ்னஸ் உருவாக்குப்பா அப்படின்னு ஏதாச்சும் ஒரு வீட்டில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கும். ஏன்னா அங்கே சேஃப்டி இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாங்க. இது ஓகே, மாதம் ஒரு வேலைக்கு போனால் சம்பளம் வருதோ அவன் சேஃப்னு ஃபீல் பண்ணுறான். ஸோ சேஃப்டி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே வளர்க்கப்பட்ட சொசைட்டி இது. ஓகே, அதுவும் இந்த கவர்மெண்ட் வேலைலாம் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் படத்துலேயே அவதான் டைலாக் வைக்கிறாங்க. ஓகே, 5 ரூபாய்னாலும் கவர்மெண்ட் வேலையாக இருக்கு, வாட் எவர் இட் இஸ். சொசைட்டி அப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகே, அப்படி இருக்கக்கூடியவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் இது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஆனால் 20% வரும் 25% வரும் நீங்கள் சொன்னீங்கன்னா எவனும் வர மாட்டான். ஓகே, எனக்கு ரிஸ்கே இல்லை, எனக்கு 5% வந்தாலும் போதும்னு சொல்லக்கூடிய மைண்ட் செட்டில் தான் இன்றைக்கி சொசைட்டி இருக்குது. இங்கிருந்து நீங்கள் இங்கே கொண்டு வரது இருக்குல்ல, அது வந்து சாதாரண ப்ராசஸ் இல்லை. இன்னும் 2 ஜென்ரேஷன் பிடிக்கும். இந்த ஜென்ரேஷனில் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒன்று இருக்குது அப்படிங்கிற அவேர்னஸே நிறைய பேருக்கு வந்துருக்கு. நீங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது அல்லது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் ட்ரேடிங் போகிறது அப்படிங்கிறது இட்ஸ் ஜென்ரேஷன் ப்ராசஸ். நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் ஆல்ரெடி 8வது ஜென்ரேஷன் 10வது ஜென்ரேஷனில் போய்கிட்டு இருக்கா. ஈவன் நார்த் இந்தியாஸ்லையும் கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு செகண்ட் ஜென்ரேஷன் லெவலுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போகுது. சவுத் இந்தியாவில் தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன். நீங்கள் அது மட்டும் இல்லை, லாஸ் அவர்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் சேஃப்டின்னு பார்க்குறோம்ல, சேஃப்டினால தான் எப்போ வராமல் இருக்காங்கன்னு பார்க்குறோம்ல. உண்மையாலுமே அந்த சேஃப்டிங்கிற பயம் எங்கேருந்து வருதுன்னா லாஸ் மேலே இருக்கக்கூடிய பயம் தான் இந்த பிரச்சனைக்கான காரணம். இதுதான் லாஸ் அவர்ஷன் கூட சொல்லுது. நீங்கள் மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இது போகிறதில்ல. இங்கே நீங்கள் ஒரு ட்ரேடரை பாருங்கள், லாஸ் அவர்ஷன் கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னா, இன்வெஸ்ட் பண்ணிட்டா ஒரு 5 லட்ச ரூபா ப்ராஃபிட் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 லட்ச ரூபாய் வந்து அந்த ப்ராஃபிட் 4 லட்ச ரூபாய் கம்மியாயிருச்சுன்னா ஐயோ வந்த பணம் போயிருமோன்னு உடனே வெளியே வந்துடுவான். அதே 4 லட்ச ரூபா லாஸ் இருக்கட்டும் வெளியவே வரமாட்டான். ஏன்னா அந்த லாஸை பார்த்து பயம். சரி கொஞ்சம் ரெக்கவர் ஆகட்டும், அட்லீஸ்ட் ஒரு 2 லட்ச ரூபா ரெக்கவர் ஆகட்டும், வாங்கின விலைக்கு வந்துட்டோம், அப்புறம் வெளியே வந்துக்கலான்னு உட்காந்து அந்த 4 லட்சத்தை 40 லட்சமாக்கிடுவான். அப்போ இந்த ப்ராசஸ்லாம் இருக்குல்ல, நம்ம இந்த மாதிரி ஒரு 10 தடவை உட்காந்து பேசினாலும் இன்னும் 40 தடவை உட்காந்து பேசினாலும் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் வின் பண்ண 1000 பேர்த்த கூட்டிகிட்டு வந்து காமிச்சாலும் இந்த பயத்தை நீங்கள் போக்க முடியுது. இது வந்து பல தலைமுறைகளாக சொசைட்டியில் விதைக்கப்பட்ட ஒரு பயம். இது நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் சக்ஸஸ் ஆகிட்டேன்ல,
இப்போ என்னுடைய பசங்களுக்கு அந்த பயம் இருக்காது, என்ன தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பசங்களுக்கும் அந்த பயம் இருக்காது. இவங்க கைட் பண்ணுவாங்க. ஆமாம், சக்ஸஸ் பண்ணக்கூடிய நிறைய பேர் பார்க்க தான் அந்த பயம் போகும். இங்கே தங்கம் வாங்கி ஜெயித்தவனை சொசைட்டியில் மக்கள் பார்த்துருக்காங்க, இடம் வாங்கி ஜெயித்தவங்கள பார்த்துருக்காங்க. அதே மாதிரி மார்க்கெட்டில் ஜெயிக்கிறவங்களை அதிகமாக பார்க்க தான் அந்த பயம் அவங்கள விட்டு போகும். இது ஓவர் நைட் ப்ராசஸில் நீங்கள் கிளாஸ் வச்சு இல்லை பேசியெல்லாம் மாற்றக்கூடிய விஷயம் இல்லை. ஓகே சார். அதே மாதிரி நம்ம இந்த சைக்காலஜி பற்றிலாம் பேசணும். நீங்கள் ஆத்தராகவும் இருந்திருக்கீங்க. காமன் மேன்ஸ் வாயேஜ் டு ஸ்டாக் மார்க்கெட். காமன் மேன்ஸ் வாயேஜ் இன் ஸ்டாக் மார்க்கெட். யா, ஸோ அது வந்து எங்கேருந்து சார் அந்த இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு? அதோட க்ரக்ஸ் மட்டும் இல்லை, அது இன்ஸ்பிரேஷனெலாம் இல்லை, நம்ம வாங்கின அடிதான் அங்கே வந்துச்சு. ஏன்னா நான் மார்க்கெட்டில் நான் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆக்சுவலாக. ஓகே, இதையே ஓப்பனாக கூட சொல்ல முடியாது. இப்போ நான் எனக்கு பொண்ணு தேடும் பொழுது நான் ஸ்டாக் மார்க்கெட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்ல கூட முடியல. ஓகே, நீங்கள் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து பணம் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது கள்ளக்கடத்தல் பண்ணுறதுக்கான கூட வீட்டில் சொல்லிட்டு பண்ணிடலாம் போல இருக்குது. அம்மா, நான் துபாயிலேருந்து தகத்தை கொண்டு வந்து இங்கே விற்று பணம் பண்ணலான்ட்டு இருக்கிறேன், அதுக்கு கூட வீட்டில் தலையாட்டிடுவாங்க. நீங்கள் வீட்டில் போய் ஸ்டாக் மார்க்கெட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அப்போது என்னென்னா ஒரு சராசரி ஒரு மிடில் கிளாஸ் பையன் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஏன் பண்ணும்போது எவ்வளோ பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்குது. நாலேஜ் கேப், ஜென்ரேஷன் கேப், வீட்டில் சொல்ல முடியாத விஷயம், எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே முடிக்கணும், ப்ராப்பராக எப்படி கற்றுக்கிறது, இல்லை இந்த இந்த ஒரு டிஃபிகல்ட்டியெல்லாம் இருக்குல்ல, இதை நம்ம நிறைய இதாக ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். ஓகே, இதெல்லாம் கடந்து தான் நம்ம வரோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த புக்கில் நம்ம எழுதியிருக்கோம் மேடம், வேறு ஒன்றும் கிடையாது. பட் இது வந்து நாகராஜ் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையனுடைய ஸ்ட்ரகிள். அந்த ஸ்ட்ரகிள் எங்கே இருந்துன்னா, ஆசை இருக்கும், ஆனால் அனுபவம் இருக்காது, பயிற்சியும் இருக்காது, ஆசை மட்டும் இருக்கும். இதில் ஜெயிச்சிடணுங்கிற ஆசையில் என்னென்னா, நம்ம முரட்டுத்தன்மை நம்பிக்கையில் குதிச்சிருவோம். குதிச்சு 2 செகண்ட்க்கு அப்புறம் தான் ஓகே நம்ம நீச்சல் கற்றுக்கணுமா, மறுபடியும் மேலே போய் நீச்சல் கற்றுக்க, மறுபடியும் அப்போ கொஞ்சம் இந்த வே ஆஃப் ப்ராசஸ் நீங்கள் அந்த ஸ்டார்ட் பண்ணி அதை ரீச் பண்ணுறதுக்கான வே ஆஃப் ப்ராசஸ் தான் அந்த புக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது, வேறு ஒன்றும் கிடையாது. சூப்பர் சார். இப்போ நிறைய வந்து மைண்ட் செட் பற்றிலாம் நம்ம பேசியிருந்தோம். இப்போ நம்மளோட ஷோவோட பேர் வந்து ஏர்ன் யுவர் ஃபர்ஸ்ட் மில்லியன். ஸோ அந்த மில்லியனை நோக்கி போகிறப்போ என்ன மாதிரி மைண்ட் செட் ஷிஃப்ட் சைக்காலஜி ரீதியாக ஒரு பர்சனுக்கு இருக்கணும், இருக்கக்கூடாது, அதை பற்றி சொல்லுங்கள் சார். முதல்ல ஃபியரையும் கான்ஃபிடன்ஸையும் ஒரு குறிப்பிட்ட ப்ரொபோர்ஷனில் வைங்க, அதுதான் ரொம்ப அடிப்படை குணாதிசயம். நார்மலாக பயம் இல்லாமல் எந்த தொழிலையும் பண்ண முடியாது. ஓகே, இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு கடை இன்றைக்கி சட்டர் ஓப்பன் பண்ணும்போது அவர் பயத்தில் தான் ஓப்பன் பண்ணுவார், இன்றைக்கி வியாபாரம் ஆகணுமே அப்படிங்கிற பயம். ஆனால் அதை தாண்டி சட்டர் ஓப்பன் பண்ணி கல்லாப்டியில் போய் உட்காரு இல்லையா, அது கான்ஃபிடன்ஸ். ஓகே, எது அதிகமாச்சுன்னா உங்களால் தொழில் பண்ண முடியாது. பயம் அதிகமாச்சுன்னா நீங்கள் கடையே திறக்க மாட்டீங்க, மார்க்கெட்டுக்குள்ளேயே வர மாட்டீங்க. கான்ஃபிடென்ட் அதிகமாச்சுன்னா கடை திறந்து நீங்கள் போயிடுவீங்க, அது வியாபாரங்கிற மாதிரி. ஓவர் கான்ஃபிடென்ட் ரிஸ்க் எடுத்து. ஸோ மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் அணுகிறீங்கன்னா, மார்க்கெட்டு தான் உங்கள் தொழில்னு முடிவு பண்ணிவிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வர்றீங்க அப்படின்னு சொன்னால் அது மேலே பயம் இருக்கணும், அதை என்வலப் பண்ணுற அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கணும். நீங்கள் பயத்தை எடுத்துட்டிங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ட் மட்டும் தான் மிஞ்சோ, அது ஜெயிக்க முடியாது. ஃபஸ்ட்டு அந்த குணம் அதை செய்வாங்க. 2வது விஷயம், மார்க்கெட்டை அது என்ன தொழில்னு புரிஞ்சுக்கணும். முதல்ல இங்கே எனக்கு தெரிஞ்சு 5வது வருஷம் மார்க்கெட்டில் இருப்பாங்க, போய் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது என்னது க்ரீன் வந்தால் கால், ரெட்டு வந்தால் புட்டு, ஏதா கால் இறங்கலாம் புட்டு, இதை தவிர வேறு எதுவும் தெரியறதில்ல. நீங்கள் ஈவன் 5 or 6 years மார்க்கெட்டில் இருக்கவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு மார்க்கெட் கேபிட்டல் ஃபார்முலா சொல்லணும்னா தெரியாது. ஒரு நிஃப்டி எப்படி கால்குலேட் பண்ணுற அதுவே வருது இல்லை, அது எதுக்கு ப்ராப்பர் நாலேஜ் இல்லாதது. இது எங்கேருந்து வருதுன்னா, இது எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த 4 கொஸ்டின் மட்டும் அது எப்படி நாலேஜ் ஆகும்? அது நாலேஜ் நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு உதவுமே தவிர கொஸ்டின் பேப்பர் லைட்டாக மாறிச்சுன்னா நீங்கள் ஃபெயில் ஆகிருவீங்க. ஸோ நாலேஜை டெவலப் பண்ணணும். ஓகே, அந்த தொழிலில் பயம் இருக்கணும், அந்த தொழிலில் கான்ஃபிடென்ட் இருக்கணும், அந்த நாலேஜை டெவலப் பண்ணணும், அந்த நாலேஜை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான இன்டெலிஜென்ஸை டெவலப் பண்ணணும். மணியோடைய சோர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் பண்ண தவறுகளுக்கோ, நான் ஒரு கட்டத்தில் ஜாப் ரிசைன் பண்ணிவிட்டு ஃபுல் டைம் ட்ரேடராக நான் வரும்பொழுது அந்த ஃபஸ்ட்டு மந்த்து 10ஆம் தேதி வரைக்கும் எனக்கு ஒன்றும் தெரியல. அந்த 15ஆம் தேதி நெருங்கும்பொழுது என்ன ஆச்சுன்னா, ஜாப் இருந்தால் நம்மளுக்கு ஒரு 30,000 சேலரி வந்துருக்குங்க, அது கூட போட்டி போட ஆரம்பிச்சிடுவோம். அட்லீஸ்ட் இந்த மாதம் சேலரிக்கு மேலே நம்ம எடுத்தாகும் நம்மளே நெருக்கிடுவோம். நெருக்கிட்டு அந்த ஃபஸ்ட் மந்த் லாஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ரெக்கவர் பண்ணுறேன் செகண்ட் மந்த்து, அதை ரெக்கவர் பண்ணுறேன் 3 months போயிட்டே இருக்கு. அப்போது நீங்கள் என்னென்னா ஒரு மார்க்கெட்டை தொடங்குறீங்கன்னா
அந்த ஃபஸ்ட்டு மந்த்து அப்படிங்கிறதுலேருந்தே புஷ் பண்ணிங்கன்னா இப்போ இன்றைக்கி தான் கார் ஓட்ட பழகிட்டேன், நாளைக்கே போய் எஃப்என் டூஸில் கலந்துக்கன்னா அது எப்படி? நடுவில் கார் இருந்துச்சு என்ன பண்ணணும்னு கூட நம்மளுக்கு தெரியாமல். அப்போ அதுக்குண்டான காலகட்டம் கொடுக்கணும், ப்ராக்டிஸ் டைம். ப்ராக்டிஸ் ஆகிறதுக்கான டைம் இருக்கணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 months. இப்போ நார்மலாக முதல்லலாம் வந்து ஒரு ட்ரேடிங்குள்ளே வராரு அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்னா, முதல்ல அது ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 6-7 மாதம் பேப்பர் ட்ரேட் பண்ணுவார். இப்போ எங்கிட்ட ஒரு 40 டைரி இருக்குது, நான் பேப்பர் ட்ரேட் பண்ண டைரி. ஓகே, டெய்லி எங்கே வாங்கினீங்க எழுதி இன்றைக்கி அது கேப்புகள்லாம் கூட நிறைய வந்துருச்சு. ஓகே, அப்புறம் 6 மாதம் பேப்பர் ட்ரேட் பண்ணிவிட்டு அப்புறம் மினிமல் ட்ரேட்னு ஒன்று பண்ணணும். உங்களால் இந்த பணம் போனாலும் எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இல்லைன்னு ஒரு பணம் இருக்குல்ல, அந்த பணத்தை போட்டு ட்ரேட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 60 days. அந்த பணத்தை உங்களால் காப்பாற்ற முடிஞ்சது, லாபம்லாம் பண்ண வேண்டாம். அந்த பணத்தை உங்களால் காப்பாற்ற முடிஞ்சதுன்னா நீங்கள் அடிப்படையில் ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனால் இப்போல்லாம் அப்படி நடக்கிறது இல்லை. நைட்டு கொடுத்தா காலையில் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும், மதியானம் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்காங்க. ஸோ உடனடியே இறங்குறது இங்கே பிரச்சனை இல்லை, அது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆகணும்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணணும். அந்த மைண்ட் செட் வந்து ஃபியர் அண்ட் கான்ஃபிடன்ஸ் பேலன்ஸ்டாக இருக்கணும். ஓகே, போதுமான அளவுக்கு பணம் இருக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது லாட்டரி டிக்கெட் வாங்கிக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் இன்றைக்கி 2000 வச்சுருக்கீங்க, ஒரு கால் வாங்கி பார்த்துடலாம், இல்லை ஃபுட் வாங்கி பார்த்துடலாங்கிற மாதிரி. இட்ஸ் நாட் அன் லாட்டரி டிக்கெட் பிஸ்னஸ். ஓகே, ஒரு 10 ரூபா வச்சுருக்கு, வந்தால் ஒரு ஓடி போனால் 10 ரூபா தானே அப்படிங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணுறதில்ல. இட் இஸ் அ ப்ராப்பர் பிஸ்னஸ். அப்போது அதுக்குண்டான நாலேஜை கேதர் பண்ணுறது, பேஷன்ஸ் லெவலில் எனக்கு என்ன தெரியுங்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். ஓகே, கொஞ்சம் ஒரு 4 மாதம் 5 மாதம் பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்க்கணும், அதுக்கப்புறம் ஒரு மினிமல் ட்ரேட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த பணத்தை என்னால் காப்பாற்ற முடியுதுன்னு தெரிஞ்சால் தான் நான் மேக்ஸிமம் அமௌண்ட்டை உள்ளே கொண்டு போகணும். அதை விட முக்கியமான விஷயம் ட்ரேட் பண்ணும்பொழுது மனநிலையை கட்டுப்படுத்துது. ஏன்னா இந்த டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறது இட்ஸ் அ கான்செப்ட். அது நீங்கள் படித்து மனப்பாடம் கூட பண்ணிடலாம். நீங்கள் ஒரு டவு தியரியோ பிவட் பாயிண்ட் ஃபார்முலாவையோ நீங்கள் மனப்பாடம் பண்ணலாம். இல்லை அதுக்கு இன்றைக்கெல்லாம் கேப்பெல்லாம் வந்துருச்சு. நீங்கள் இந்த சாட் ஜிபிடிகிட்ட இப்படி தட்டினா அது அதுவே சொல்லிடுது, இப்போ ஆர்எஸ் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, நீங்கள் பெரிய வேலையெல்லாம் கூட இல்லை. ஸோ அதெல்லாம் நாலேஜ். ஆனால் அதை தாண்டி எது செயல்படுதுன்னா நம்மளுடைய எமோஷன்ஸ் விஷயங்கள் தான். அப்போ அதை கட்டுப்படுத்து, முதல்ல அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் இந்த பொசிஷன் எடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொசிஷனையே பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு அந்த பிபி அது க்ரீனில் போகிறதுக்கு ரெட்டில் போகிறதுக்கு இவனுக்கு பிபி ஏறிட்டு. நம்ம வந்து அதை பண்ணுறோம். ஒரு பொசிஷன் எடுத்தாச்சுன்னா பிரச்சனை அந்த பொசிஷனை பார்க்குறது இல்லை, கிராஃபை பார்க்கலாம், இல்லை இதை பார்க்கலாம். அதுவே பார்த்துட்டு தான் எப்படி மன ரீதியாக ஹேண்டில் பண்ணணும், அதுக்கு எப்படி தயாராகணும். அதுதான் இங்கே பிரச்சனை. ஹோட்டல் கடை வைக்கிறவங்கள நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கோம். சக்ஸஸ் ஆனவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல் கடையில் டேபிள் க்ளீன் பண்ணுறது வந்து வேலை செஞ்சுட்டு வச்சவங்க தான் சக்ஸஸ் ஆகிருப்பான். பணம் இருக்குதுன்னு ஹோட்டல் வச்சவனா இன்றைக்கி பெரிய லெவல் சக்ஸஸ் ஆகிட்டாங்களா அப்படின்லாம் கிடையாது. அதே மாதிரி தான் மார்க்கெட்டும். அடிப்படையிலிருந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு 2 இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு ட்ரேடிங்கு, நான் டைரெக்ஷனலாக மார்க்கெட் எப்படி கையாளணும், டைரெக்ஷனலாக மார்க்கெட் எப்படி கையாளணும், மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய டீம்ஸே எனக்கு முக்கால்வாசி பேருக்கு தெரியுறது. நீங்கள் 1 மணி நேரம் பேசுவான் ரேட் கட்டுன்னு. ரேட் கட்டுன்னு என்னென்னு கேட்டு பாருங்க, முக்கால்வாசி இங்கே விளக்கம் தெரியுறதில்ல. ஏன் ரேட் கட் பண்ணுறாங்கன்னு தெரியும், இல்லை ஒரு இன்ஃப்ளேஷனுக்கு ரேட் கட்டுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டு பாருங்க, தெரியுறது. அந்த கிளாரிட்டி இருக்கிறது இல்லை. அதை அளவுக்கு ரெடி பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட்டில் வச்சு. இதுவும் சாதாரண தொழில் தானே, மற்ற தொழில் மாதிரி இது ஒரு தொழில் தானே. ஒரு பொருளை கம்மியான விலைக்கு வாங்கி அதிகமான விலைக்கு விற்க போகிறோம், அதுதானே இந்த தொழிலும். எல்லா தொழிலும் அதுதான், வேறு எதுவும் தொழில் கிடையாது. அந்த மைண்ட் செட் வேணும். அதே மாதிரி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் தோத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் மேலே வழி போட்டுருவா. அது சரியான கேம்லிங்க. இன்னமும் எஃப்ஐஎஸ்டிஎஸில் அப்படி மேஜிக் பண்ணி மார்க்கெட்டை ஏற்றிட்டு மேஜிக் பண்ணி மார்க்கெட்டை இறக்கிட்டு இருக்கிற மாதிரி. எஃப்ஐஎஸ்டிஎஸ்னாலும் இங்கே மார்க்கெட்டில் பணம் போட்டால் தான் ஏற்ற முடியும், இறக்க முடியும். யாராக இருந்தாலும் பணம் போட்டு தான் ஏற்ற முடியும், இறக்க முடியும். மார்க்கெட்டுக்குள்ளே பணம் வந்துச்சுன்னா மார்க்கெட் இறப்போகுது, மார்க்கெட்லேருந்து பணம் வெளியே போச்சுன்னா மார்க்கெட் இறங்க போகுது. மார்க்கெட்டுக்குள்ளே பணம் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ரா டேட்டாக்கள் மாறும். ஓகே, மார்க்கெட்டுக்குள்ளே பணம் வந்துச்சுன்னா அந்த பொருளோட விலை மாறும், நடந்து முடிஞ்ச ட்ரேட் மாறும், அதாவது வால்யூம் மாறும், அவுட்ஸ்டாண்டிங் பொசிஷன்ஸ் மாறும். இந்த ரா டேட்டாக்களை அனலைஸ் பண்ணாலே முக்கால்வாசி பிரச்சனை முடிஞ்சு போயிடும். சூப்பர் சார். எனக்கு தெரிஞ்சு நிறைய வந்து மைண்ட் செட் பற்றியும் சரி, சைக்காலஜி பற்றியும் சரி, எங்களுக்கு மார்க்கெட் டேர்ம்ஸ்லாம் ரொம்பவே வந்து எளிமையாக சொல்லி கொடுத்துருந்தீங்க சார். இப்போ வந்து ஒரு குட்டி ரேபிட் ஃபயர் சார், திஸ் ஆர் தட்டில் வந்து நீங்கள் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் ஏன் சூஸ் பண்ணுறீங்க போயிடலாமா சார்? ஓகே, ஷூர். ஓகே, risk to reward 1:2 or 1:3? 1:3. Breakout strategy or pullback strategy? Pullback strategy. Trading and volatility or trending markets? Trending markets. Okay. Stop loss it or emotional exit? ரெண்டுமே இல்லை.
ஓகே, முதல்ல ஸ்டாப் லாஸஸை பொறுத்த வரைக்கும் அது லாஸை ஸ்டாப் பண்ணாது, சின்ன சின்ன லாஸுகளாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். 4 தடவை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எமோஷனலாக மாறிடுவீங்க, கேபிட்டலை ரெக்கவர் பண்ணுறதை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ எக்ஸிட் ஆகிறதுக்கான ப்ராப்பர் பாயிண்ட் அப்படிங்கிறது ஹெஜிங்ஸ் தான். ஓகே சார். லிவரேஜ் ஆர் கேபிட்டல் ஸ்கேலிங்? கேபிட்டல் ஸ்கேலிங். ஓகே. நியூஸ் பேஸ்டு ட்ரேடிங் ஆர் டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸ்? டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸ். ஓகே. நியூஸை நீங்கள் எப்படி வந்தாலும் ட்ரிகர் பண்ணலாம். ஒரு டேபிளில் 1/2 டம்ளர் தண்ணி வச்சுட்டு 1/2 டம்ளர் தண்ணி மிச்சம் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் பாசிட்டிவாக ப்ரொடெக்ட் பண்ணலாம், இல்லை 1/2 டம்ளர் தண்ணி காணியாக போச்சு கொடுத்தா. ஸோ நியூஸ் அப்படிங்கிறது இட்ஸ் ட்ரிகர் மட்டும்தான். ஓகே. ரிவெஞ்ச் ட்ரேடிங் ஆர் வாக் அவே? ஜஸ்ட் வாக் அவே. புக் ப்ராஃபிட்ஸ் ஏர்லி ஆர் லெட் ப்ராஃபிட்ஸ் ரன்? இது ரெண்டுமே இல்லை. ஓகே, புக் ப்ராஃபிட்ஸ் இயர்லி அப்படிங்கிறதும் நம்மளோட பொட்டென்ஷியலை கம்மி பண்ணிடும். அது கூடயே போயிட்டு இருந்தால் கடைசியில் ஓவர் ட்ரேடில் போய் முடிஞ்சிடுவோம் நம்ம. ஓகே, வி ஷுட் ஹேவ் சம் டார்கெட்ஸ். ஓகே, ஃப்ரீ டிஃபைன்டு டார்கெட்ஸ் யூ ஷுட் ஹேவ். ஓகே. ப்ரீ மார்க்கெட் ப்ரெப் ஆர் போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ? போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ. என்ட்ரி அக்யூரசி ஆர் எக்ஸிட் ப்ரிசிஷன்? எக்ஸிட். ஓகே. கான்ஃபிடன்ஸ் ஆர் டிசிப்ளின்? Discipline. Discipline. Small consistent wins or big occasional profits? Big occasional profits. Okay. Naked chatting or using indicators? Using non-directional strategies. Okay. Indicators and oscillators பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும்னா இன்னைக்கு இந்தியாவில் பாதி பேர் கோடி சொன்னா இருப்பா. நேக்கட் ஒர்க் அவுட் ஆகும்னா இன்னைக்கு யாருக்கும் லாஸஸே ஆகவே இருக்காது. ஓகே, ப்ராப்பர் நான்-டைரக்ஷனல் ஹெட்ஜஸ் மட்டும்தான் மார்க்கெட்டில் சேஃபான ஒரு வழி. ஸோ ஐ வில் சூஸ் தட். ஓகே. ஸ்கேலப்பிங் ஆர் பொசிஷன் ட்ரேடிங்? இது பொசிஷனல் ட்ரேடிங் தான். ஸ்கேல்பிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தெளிவான மைண்ட் செட்டில் இருக்கும்போது கையாள வேண்டிய விஷயம் அது. நீங்கள் பொசிஷன் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும், நீங்கள் ஒரு கன்ஃபியூஸ்டான மைண்ட் செட்டில் ஸ்கேல்பிங்கை தொட்டிங்கன்னா அது வரைக்கும் வாழ்நாள் சம்பாரிச்சு பணமெல்லாம் ஒட்டுக்கா போயிடும். ஓகே. ட்ரேடிங் ஜேர்னல் ஆர் மென்டல் நோட்ஸ்? ட்ரேடிங் ஜேர்னல்ஸ். சூப்பர் சார். டக்குன்னு அந்த ரேபிட் ஃபயர் நீங்கள் பண்ணிட்டீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் கான்வர்சேஷன். நிறையா எனக்கு தெரிஞ்சு பார்க்குற ஆடியன்ஸுக்குமே ஓகே இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் அதெல்லாம் தாண்டி நம்ம மைண்ட் செட் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுமே நிறையா அவங்க கற்றுட்டு இருப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் கான்வர்சேஷன். தேங்க்யூ மேம், உங்களோட பேசுகிறதுலே ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் மீட். தேங்க்யூ மேம். Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.